அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறுன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்கே நிற்க வச்சது நீங்க தான். உங்களுக்கு முதல்ல என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகள். அடுத்தது இப்போ சார் அவரை வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க, அடுத்த படம் நிச்சயமா நல்ல படமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி ரொம்ப எமோஷனலா சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. ஆனா விஜய் சேதுபதி சார் பயங்கரமா திட்டுவார் என்ன, அதை சொல்லிடுறேன் முன்னாடியே. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அப்படியே ஆர்டரா சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் கன்னிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போ விக்னேஸ்வரன் சார் அவர் பேசிட்டு தான் தள்ளி நின்னேன். அப்போ அந்த இடத்துல இருந்து விஜய் சேதுபதி சார் திரும்பி பார்த்தா நான் அங்கே நிற்கிறேன். தப்புன்னு ஓடி வந்தார். ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்க்க தான் வந்தேன். அங்கே வர வேண்டியது தானே என்னாரு. இல்லை நீங்க என்ன விஷயம்னு கேட்டால், மாதிரி கன்னிமாடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் நீங்க வரணும், அதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வந்துடுறேன், நீங்க போங்க, என்ன டேட் இருக்கா, வந்துடுறேன். வந்தாரு. அவ்வளோ பிஸியா இருந்தவர் எனக்கு மொத்தமே கொடுத்தது 3 செகண்ட் தான் டைம் கொடுத்தாரு. வர நீங்க போங்க, நீங்க போய் நிக்காதீங்க. அதாவது நான் நிக்கிறது கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன். ஏன்னா 3 நிமிஷத்துல தான் வந்தாரேங்கிறாரு. நடுவில் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதனால நேற்று தான் போய் கூப்பிட்டேன். கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டா உட்காந்துருந்தேன். என்னன்னு திரும்ப கேட்டாரு. இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கேன் சார். என்னைக்கு? நாளைக்கா? நாளைக்கு சார் அப்படின்னா, நான் ஒரு போஸ் வெங்கட், நானோ இல்ல இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா, என்ன பெரிய நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் என்ன கூப்பிடுறேன், உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் இருக்காம போல இருக்கு, பேர் விஜய் சேதுபதி. அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் இல்லை. மேக்கப் போட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிருப்பான், கை வெளியே எடுக்க முடியாது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு. அந்த கையில ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது. நான் சாரி சார், அந்த சமயம் ரொம்ப அழுக வெளியே ஓடிட்டேன். ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சு. அது இன்னொரு தடவை இறுக்கி கை பிடிச்சு ஆன் டைம் இருப்பேன்னாரு. நான் இங்க 9:25 வந்தேன், சார் 9 மணிக்கே வந்துட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் இனிமே நன்றி அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு நான் உங்களை சந்திச்சு சொல்றேன் சார். நிச்சயமா இல்லை சார். அடுத்தபடியா என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்ல நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது நல்ல நடிகராக வளருவது, ரொம்ப பிரமாதமான நடிகனாக பிரமிப்பூட்டிகிட்டே இருக்கிறாரு. நான் கர்ணன் படம் பார்த்துட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். யாராலையும் பண்ண முடியாது சார், என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி ஒரு நட்புல இருந்தோம். அவர்கிட்டையும் நான் நேற்று தான் போய் கேட்டேன், சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு. அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னாரு. நான் ஆஃப் ஆயிட்டேன். அதுக்காக வரலன்னா சொல்ல, ஆன் டைம் இருப்பேன். அவரும் 9 மணிக்கு வந்துட்டாரு. அது இல்லாம அம்மா கிரியேஷன் சிவா சார், இவங்களையெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணிக்குள்ள கூப்பிட்டேன். அவர் நைட்டு 9:30 மணிக்கு தான் கூப்பிட்டேன். 9:30 கூப்பிட்டு சாரி சொன்னேன். எதுக்கு சாரி? நீ நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற, நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் நான் நிக்கணும்டான்னு சொல்லி இங்க வைக்கிற திரு அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது. அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது. நான் இதற்கு முன்பு வாபோசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன். அந்த குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் ரொம்ப நல்ல திரைப்படம், ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம், மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு களங்கம் இல்லாத திரைப்படம் சொன்னப்போ அவங்க ஒத்துக்கல. அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையா இருந்த நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்சோன்னே அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணணும்னு கேட்டாரு. சார் பெரிய பெயினா இருக்கு, ஒரு பெரிய தலைப்பை கொண்டு 1 வருஷம் சேர்த்துட்டு மாற்றும் போது என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு, ஆனால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா அப்பதான் பிடி சார்லாம் வந்திருக்கு. உனக்கேண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்குள் எல்லாருக்கிட்டையும் என்ஓசி வாங்கி, நான் போவே இல்லை, அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் அனுப்பி யார்கிட்டையெல்லாம் சார் இருந்ததோ, எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு, தலைப்பை வாங்கிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார்,
இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்சயன் சார் தான். மவுத் டாக்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இங்க ஓடிய அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்சயன் சார் தான். அவர் தான் முதலா படம் பார்ப்பாரு, அவர் தான் முதலா சொல்லுவாரு வெளியில. இப்ப தனஞ்சயன் சார் சொன்னா அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி. அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கான காரணம் தனஞ்சயன் சார். மிக்க நன்றி சார், வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க சீஃப் கெஸ்ட் சித்தார்த்த வந்து நான் கூப்பிடல, ஆனா ப்ரிவியூக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த்த நிக்கிறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டைரக்டர் சித்தார்த்த தான். ஆமா, சித்தார்த்த போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு 2-3 டியூன்ஸ் கேட்டேன், எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு. போட்டே இருந்தோடனே சித்தார்த்த நான் ஒன்று பண்ணட்டா அப்படின்னு, என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கங்கண்ணே, தாராளமா பண்ணுங்கண்ணே, ஆனா இந்த படம் பெருசா வரும்ண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்டவர் ப்ரிவியூல பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறார், நான் கூப்பிடல. ஆடியோ ரிலீஸ்ல நான் கூப்பிடல. எப்படி அந்த மனசு இருக்கும்னு எனக்கு தெரியல. குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்துல எல்லா படமும் எழுதியிருக்கிறாரு. என்னுடைய முதல் படத்துலையும் அவர் தான் எழுதினாரு. இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற போது 2 பாட்டு எழுதணும், அதை நானே எழுதிட்டேன் வேற வழி இல்லாம. இப்ப இந்த முறை நான் எழுதி திட்டுவாங்க, நான் விரும்பல. அப்ப 2 பாடல் பேலன்ஸ் இருந்தது. பர்டிகுலரா படிச்சுக்கிறோம் பாடலை வந்து 2-3 பேர் எழுதினாங்க. அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியா எனக்கு அருண்ராஜ் காமராஜானோட அருமை சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடல் பிரமாதமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியா இருந்தார், அதுல நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டி இருந்தது, என்னால பண்ண முடியல. அப்போ பினான்சியலாவும் ரொம்ப டைட்டா இருந்தது. அப்போ நான் போய் விவேகா சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. ஹம்மிங் போட்டோன்னே அண்ணா இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு. அப்படின்னு பட்டுன்னு அடிச்சது, செமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பார்த்து அந்த படிச்சுக்கிறோங்கிற சாங்கை காலையில சொன்னேன், சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணதுதான் அந்த பாடல். அதே நேரத்துல இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தா கூட நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்க வந்தே ஆகணும், இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு என்னை பற்றி, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விமல் சார், நான் ஆக்சுவலி இதுல 2 பேர் பத்தி பேசணும், வெற்றிமாறன் சார் பத்தியும் ராகுல் பத்தியும் பேசணும். அதை நான் கடைசியா சொல்லிடுறேன். விமல் சார், நான் போய் சிராஜ் கிட்ட போய் கதை சொல்லும்போது விமல் சார்ட்ட கதை சொல்லியிருக்கேன், 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிராஜ் சார்ட்ட கதை சொல்லி முடிச்சோடனே சொன்னாங்க, அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு. அப்பதான் போய் பேசிட்டு அவர்கிட்ட நான் சொல்லல அப்படியா பேசி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன். நானும் வழக்கு மாப்பிள்ளை மாதிரி சொல்லு, ஆமாம்மா அப்படின்னாரு. மாப்பிள்ளை அது மாதிரி ஒரு கதை இருக்கு, பண்ணுவோம்மா அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை தான் என்ன பண்ணுவோம் பண்ணதுக்கு, என்ன பண்ணிடுவோம் மாமா அப்படின்னா. டேட்டு கேட்டேன், எல்லாத்தையுமே பட்டு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்தது மட்டுமல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில் வந்து உட்காந்துருவாரு. அவ்வளவு தூரம் நம்ம இந்த படத்தை டெடிகேட்டா பண்ணி கொடுத்தாரு. வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மள கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஏதாவது வெளியில் பொருளி இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அது தவறு. ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டேன், திடீர்னு எடிட் பண்ணி பார்த்து 2 ஷாட் வந்தா என்ன பண்றது அப்படின்னாரு. சரி மாப்பிள்ள இருங்கன்னு இருந்து 2 நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு. அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேர்ல ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி வேற யாரும் பண்ணி இருக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்துல சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் சார் சாதாரணமா சொல்லிட்டாங்க. சரவணன் சார்ட்ட போய் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது மேடம் சொன்ன இது உண்மைதான், அந்த ரொம்ப நேரம் ஓர பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்பவே சொல்லிட்டேன், நான் பண்றேன்ப்பா, ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா இருக்குப்பாரு. ஈஸியா பண்ணலாம் சார்னு ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப டெடிகேட்டா ஃபுல்லா எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றி சரவணன் சார். அடுத்தது கதாநாயகி, நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம்னா வேற ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்ப திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா அது ரொம்ப டைம் எடுக்கும். போய் இறங்கிட்டோம் வேற ஸ்பாட்ல. நாங்க புக் பண்ணி அந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி கேட்டோம், எந்த விதமான மறுப்புமே சொல்லாம அந்த சாயா அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் இதுல நடித்த விஜயமுருகன் சார், சரணசக்தி, அப்புறம் நடிகர் ஸ்ரீராம், சந்திரகுமார் சார், எலிசபெத் மேடம், பிரணா, ஆத்தங்குடி இளையராஜா பத்தி சொல்லணும்.
இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர், இன்னைக்கு யூடியூப்ல எங்கேயோ இருக்காரு. நான் போய் கேட்ட உடனே வந்து ஸ்டுடியோவில் சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். என்னன்னா டியூனு சித்து போட்டாரு. ஆனா அந்த பையன் டெவலப் பண்ணான். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் லண்டன்ல எங்கேயோ ஃபாரின்ல இருந்துட்டு அங்கேருந்து பாட்டு எழுதுறாங்க. ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு அந்த புட்ட வச்ச புடவைக்காரி. ஆனா எவ்வளவு நல்ல மனசு இருந்தா சித்து இல்ல. அண்ணா அதுக்கு தனி கார்டு போடுங்க. இசை, பாடல்கள், எழுத்து இளையராஜான்னு போடுங்க. என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால கார்டே தனியா போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு. சித்துக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க சரவணன் சார், 2 சரவணன் சார் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயமுருகன் சார் வந்து அவர் கொடுக்க முடியாத டேட்டை எனக்காக கொடுத்து நடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. சரவணசக்தி வந்திருந்தாரு மேலும். சரவணசக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர், அவர் எனக்கு நடித்து கொடுத்ததற்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர். எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட கூட வாங்கியிருக்க மாட்டான். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல. இனியன் இல்லைன்னா ஓகே. அதே மாதிரி எடிட்டர் ஸ்ரீஜித் ரொம்ப பிரமாதமா எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி ஸ்ரீராம், என்னுடைய முதல் பட கதாநாயகன். இந்த படத்துல அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றேன்னு உட்காந்துட்டான். டேய் உனக்கு லைஃப் இருக்கு, இந்த வேலையை பண்ணாதன்னு சொல்லி சொன்னேன். இல்ல நான் வந்து உட்காரணும்ட்டு வந்து ஃபுல் படம் உட்கார்ந்தான். அப்ப நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். ஒரு ஷாட்னாலும் நடிக்கிறேன்னா. அதனால ஒரு சின்ன கேரக்டர், ஒரு கதாநாயகன் என் கூடவே படம் இருந்து முடிச்சு எடிட்டிங்ல இருந்து சவுண்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டின ஸ்ரீராமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அது இல்லைன்னா அந்த ஸ்ரீராம் இல்லைன்னா என்னோட முதல் படமே கிடைச்சிருக்காது. நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர், புரட்சி இயக்குனர், என்னுடைய குரு திரு வெற்றிமாறன் அவர்களை வருக 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 நல்ல பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் மன்னிக்கணும், லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று காலையில் செங்கல்பட்டு கிளம்பி வந்தால் லேட் ஆயிடுச்சு, சாரி. வேற யார் பேரும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நான் குறிப்பா நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர், இந்த இந்த விழாவினுடைய கதாநாயகன். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 15 வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆட்டி வைக்க போற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அப்டேட்டட் யங், ரொம்ப அப்டேட்டட் யங். ஆனா நிறைய இளையராஜா சாரும், இன்னும் சொல்ல போனா எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பையன். கையில ஃபுல்லா ஏஆர் ரஹ்மான், டோட்டலா வேறையா இருக்கான். எனக்கு வந்து கொஞ்ச நேரம், நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா தேடி அடிச்சு பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்ன்னு வந்துருச்சு. ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னோட அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம். படம் காமித்த உடனே அவர் சொன்னாரு, எக்ஸ்கியூஸ் மீ, பேசலாமா பேசலாமா, ரெடி ரெடி, உங்களுக்குள்ள பேசுங்க ப்ளீஸ். அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு ஒரு ஒரு வந்து கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சிட்டு என்ன பேசவே விடல, அவரே தான் பேசினாரு. ஆனா இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், கோட் விஜய் எத்தனை கோடி திரைப்படம், அடுத்து ஒரு சின்ன படமானார், நல்ல படம் அப்படின்னாரு. எனக்கு கலங்கிருச்சு. இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன், பெரிய ரிலீஸா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கடைசி நன்றி, நான் சாருக்கு இந்த நியூஸா தான் கொண்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். சாருக்கு என்னுடைய மனசு தெரியும், கரெக்டா வந்துருவாரு. நான் சாரை பத்தி கடைசியா பேசுறேன்னு சார் வந்துட்டாங்க. நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்ட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன். எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது. ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க. நைட் 11:30 சாரை போய் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், இந்த மாதிரி கன்னிமடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது போய் சேராதுக்கான காரணங்களை சொல்லிட்டு, இது போய் சேர்க்கணும் சார், உங்க ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு. அது என்னங்க பேரு, நானே வரேன், படத்தை காட்டுங்கன்னாரு. ஆனா அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும், அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன். படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு. நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ. ஒரு நடுக்கத்தோடையே போனேன். சார் ஏற்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. லேப்டாப், அதுவும் பார்வை எம்எல்ஏ வாங்கன்ட்டு லேப்டாப்ல இருந்துச்சு பார்வை. அவர் அதுலதான் படம் பார்த்துருந்தாரு. இப்போ
சார் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, வாங்க போஸ், நீங்க நல்ல ஆக்டர், நடிச்சுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம்? சத்தியமா இதை எதிர்பார்த்தேன். இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த மனநிலையோட தான் போனேன். போய் ஏத்த மாதிரி உட்கார்ந்தேன். உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். அப்புறம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னாரு, சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி, இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கங்கிறத என்கிட்ட கேட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த காட்சி இருக்குன்னு எங்க செகண்ட் ஹாஃப்ல, ஏன் செகண்ட் ஹாஃப்ல வச்சிருங்க, ஃப்ரண்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கல்ல 2D, அந்த 2D வந்து படத்துடைய முதல் பகுதியா வச்சிருந்தேன். ஏன் 2D பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்ல கதை, ஏன் கதை சொல்லணும், அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு, அதையே நீங்க முன்னாடியே உடைக்கிறீங்க, அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு. அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 35வது சீன் ஒன்று இருக்குமே, அது எங்கன்னு கேட்டாரு. நான் தரன்னு முடிச்சேன். எடுக்கல சார் அப்படின்னு. ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் ஆகல, அது வச்சாதான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. விமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு, விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தாரு. ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்துல ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எழில் சாருக்கு என்னுடைய நன்றி. அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, போய் விஷயத்த சொன்னேன். அவர் கேமரா கொடுத்துட்டாரு எழில் சார். அப்பா எதையோ ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. செல்வா சார் கேமராமேன், அவர் உங்க படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு. சொன்னேன், நீங்க ஒரு டயலாக் பாத்தீங்கல்ல, பள்ளிக்கூடத்தை பத்தி பேசி பெண்கள் கல்வி கற்க கூடாதான ஒரு சீன், அந்த சீன் இப்ப எடுத்தது, அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது. அந்த அந்த வசனம் சுகுணா திவாகரன் சார், அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் காமிச்சேன். அவங்க படிச்சுட்டு அதுல 2 கரெக்ஷன் சொன்னாரு. அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த வசனம். படத்துல அந்த அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து இந்த நேரத்துல எல்லாருக்குமே நன்றி. அப்படிதான் அந்த கட்சியை சேர்த்தோம், சார் சொல்லி தான் சேர்த்தோம். அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம், இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம், நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான். என் வாழ்நாள்ல நான் 2 பேரை எப்பவுமே மறக்க கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜய் சேதுபதி சாரும். மறக்க கூடாது இல்ல, நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல நினைக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும், நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்துடைய நிர்வாக கண்ணன் அவர்கள், ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படப்படம் மேல வந்திருக்கு, ஒரு செகண்ட் தான் டைம், டக்குனு லைனா வந்து கடக்கணும். மதன், திரு, பிரேம், ஒரு பேரை சொல்லு, அன்பு, சிபி, தர்மா, விக்டர், இவங்க தான் இந்த திரைப்படத்தை இங்க ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது. உங்க கரகோஷங்களோடு நன்றி. யார் பேரும் விட்டு போயிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, அது பர்பஸா பண்ணப்பட்டதாக இருக்காது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ.